ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وآتوا اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم إنه كان حوبا كبيرا. قال النبي صلى الله عليه وسلم: من ضم يتيما من يتامى المسلمين إلى طعامه وشرابه حتى يغنيه الله تعالى أوجب الله تعالى له الجنة البتة إلا أن يأمل أملا لا يغفره الله له، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 22ஆம் நாள் நோன்பை நோற்றமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று அனாதை பிள்ளைகளின் சட்டங்கள் என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தீம் என்று சொல்கிறோம். எத்தீம் என்று சொன்னால் மார்க்கத்தினுடைய பார்வையில் தந்தையை இழந்த வயதுக்கு வராத சிறுவர்கள். ஒரு பிள்ளைக்கு தாய் இல்லை, தந்தை இருக்கிறார் என்றால் மார்க்கத்தின் பார்வையில் அக்குழந்தையை எத்தீம் என்று சொல்ல முடியாது. தந்தையை இழந்த குழந்தைக்குத்தான் எத்தீம் என்று சொல்ல முடியுமே தவிர தாயை இழந்த குழந்தைக்கு எத்தீம் என்று சொல்ல முடியாது. இன்னொன்று, பாலிகாகாத வயதுக்கு வராத சிறுவர்களுக்கு பெயர் தான் எத்தீம். வயதுக்கு வந்த பெரியவர்களாக இருந்தால் அவர்களையும் மார்க்கம் எத்தீம், அனாதை என்று சொல்லாது. கல்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், ஹஃபில்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரிடமிருந்து நான் கேட்டு மனனம் செய்திருக்கிறேன், லா யத்திம்மு பாத இஹ்திலாமின், பெரியவன் ஆன பிறகு, இஹ்திலாம் ஆன பிறகு ஒருவன் எத்தீமாக ஆக முடியாது. அப்போ ஒன்று அந்த குழந்தை, அந்த சிறுவன் வயதை அடைய வேண்டும். இதனுடைய அடையாளங்களை நம்மால் காண முடியவில்லை என்றால் 15 வயது அவனுக்கு பூர்த்தியாக வேண்டும். 15 வயதை பூர்த்தி அடைகிற போது பெரியவன் என்கிற அந்தஸ்தை பெறுகிறான். 15 வயது வரைக்கும் சிறுவன். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், அரல்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம உஹத் வ அன இப்னு 14. உஹதுடைய போர்க்களத்தின் போது நானும் அந்த போரில் கலந்து கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்னை நான் ஒப்படைத்தேன், காட்டினேன், நானும் கலந்து கொள்கிறேன் என்கிற விருப்பத்தை தெரிவித்தேன். அப்போது எனக்கு 14 வயதாக இருந்தது. ஃபலம் யஜுஸ்னி, எனவே சிறுவர்களுக்கு போரில் அனுமதி இல்லை என்கிற காரணத்தினால் எனக்கு அனுமதி மறுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரல்து அலைஹி யௌமல் ஹந்தக், பிறகு ஹந்தக்குடைய யுத்தம் மறுவரிடம் நடந்தது. வன இப்னு 15, அப்போது அதற்கு 15 வயது பூர்த்தி அடைந்திருந்தது. ஃபஅஜாஸனி,
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அனுமதி கொடுத்தார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள். ஆக 14 வயது என்பது சிறு குழந்தையாகவும் 15 வயதை அடைகிற போதுதான் அவன் பெரியவன் என்கிற அந்தஸ்தை பெறுவதாகவும் இந்த ஹதீஸின் மூலம் விளங்க முடிகிறது. இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்துத்தான் எல்லா இமாம்களும் சொல்லுகிற விஷயம், ஒன்று, அந்த குழந்தை சிறுவன் பாலிகாக வேண்டும். அது ஒருவேளை 12 வயதிலேயே ஒருவனுக்கு விந்து வெளியாகி விடுமேயானால், பாலிகாவிடுவானேயானால் முடிஞ்சு போச்சு. அதோ அப்பவே அவன் பெரியவன் ஆயிடுவான். 15 வயசு வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அடையாளங்களும் தெரியவும் இல்லை, அப்படி வரவும் இல்லை என்கிற பட்சத்தில் 15 வயது அடைஞ்சாலே விந்து வெளியாகாவிட்டாலும் அவன் பெரியவன். இது மார்க்கத்தினுடைய நியதி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார் 93வது சூராவினுடைய 6வது ஆயத்திலே, வல்லுஹாவுடைய சூராவில், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, உங்களை நாம் யதீமாக கண்டெடுத்து உங்களுக்கு நாம் ஒதுங்குமிடம் அளித்தோம், உங்களை நாம் வளர்த்தோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள் என்பதனால் யதீம் என்கிற வார்த்தை உபயோகப்பட்டிருக்கிறது. யதீம்களுடைய நிகழ்வுகளை குறித்து பார்க்கும்போது அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், சமயத்து அப்துல்லாஹ் பின் அபி அவுஃபா யகூலு, அப்துல்லாஹ் பின் அபி அவுஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் மஸஹ அலா ரஅஸி யதீமின் ரஹ்மத்தன், யாராவது ஒரு மனிதர் ஒரு யதீமான குழந்தையினுடைய தலையை அன்பாக வருடிவிட்டால், கதபல்லாஹு லஹு பிகுல்லி ஷஅரத்தின் மர்ரத் அலைஹா யதுஹு ஹஸனா, அவருடைய கை எங்கெல்லாம் படுகிறதோ, எத்தனை முடிகளில் படுகிறதோ அத்தனை நன்மைகள் அவருக்காக எழுதப்படும். வ மஹா அன்ஹு பிகுல்லி ஷஅரத்தின் சய்யிஆ, ஒவ்வொரு முடிக்கு பகரமாக ஒரு பாவமும் மன்னிக்கப்படும். வ ருஃபிஅ லஹு பிகுல்லி ஷஅரத்தின் தரஜா, ஒவ்வொரு முடிக்கு பகரமாக ஒவ்வொரு அந்தஸ்துகளும் உயர்த்தப்படும். 50 முடியில் இவருடைய கைப்பட்டிருக்குமேயானால் 50 நன்மைகள், 50 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 50 அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படும் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற மற்றொரு ஹதீஸில், அன்ன ரஜுலன் ஜாஅ நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஷகா இலைஹி தஸ்வத்தல் கல்ப், ஒருவர் நபிகளாரிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ரொம்ப கல் நெஞ்சிக்காரனா நான் இருக்கேன், இலகிய மனமே இல்லை, யாரை பார்த்தாலும் எனக்கு இறக்க வர மாட்டேங்குது, யார் பார்த்தாலும் வெடு வெடுன்னு நிக்கிறேன், ரொம்ப கல் நெஞ்சிக்காரனாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த மனிதர் வந்து சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன்ன சர்ரக யலீன கல்புக்க, உன்னுடைய இதயம் இலகுவாக வேண்டுமேயானால் அதுக்கு ஒரு ரகசிய மருந்து இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, ஃபம்ஸஹ் பிரஸில் யதீம் வத்இம்ஹு, ஏழை அனாதை குழந்தைகளுடைய தலையை வருடிவிடு, அவர்களுக்கு நீ உணவளி, உன்னுடைய மனம் இலகிய மனமாக மாறும், கல் நெஞ்சு மாறும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். இன்னொரு ஹதீஸிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, மன் லம்ம யதீமன் மின் யதாமல் முஸ்லிமீன் இலா துஆமிஹி வ ஷராபிஹி, யார் ஒரு யதீமான குழந்தையை தன்னுடைய உணவில் தன்னுடைய குடிபானத்தில் சேர்த்துக் கொள்கிறாரோ, அவுஜபல்லாஹு தஆலா லஹு அல் ஜன்னத அல் பத்தா, கண்டிப்பாக அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான். இல்லா அய்யஅமல அமலன் லா யக்ஃபிருஹுல்லாஹு லஹு, எந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டானோ அந்த பாவம் செய்யாமல் இருக்கும் வரை. அப்படி செஞ்சு ஒருத்தர் ஷிர்க் செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவருக்கு சொர்க்கம் கிடைக்காது. அப்படி அல்லாஹ் மன்னிக்காத பாவங்கள், சாதாரண சிறு பாவங்கள் அல்லது பெரும்பாவங்கள் செய்து மன்னிப்பு தேடிய பாவங்கள், தௌபா செய்த பாவங்கள், இது மாதிரியான பாவங்கள் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு மன்னிப்பளிக்கப்பட்டு அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கடமையாக்குவான் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இதுவெல்லாம் யத்தீம்களை அரவணைக்கக்கூடிய வழிமுறையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிற நிகழ்வுகள். அதே சமயத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, இன்னல் யத்தீம இதா லுரிப இஹ்தஸ அர்ஷுர் ரஹ்மான் லிபுகாஇஹி, ஒரு ஏழை, ஒரு யத்தீமான குழந்தை, அனாதை குழந்தை அடிக்கப்படுமேயானால், அடிக்கப்பட்டு அது அழுதால் அந்த குழந்தையினுடைய அழுகையினால் அல்லாஹ்வுடைய அர்ஷே நடுங்கும். ஃபயகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹ் கேட்பானாம், யா மலாயிகத்தி, மலக்குமார்களை பார்த்து, மலக்குமார்களே, மன் அபுக்கல்லதி கீபத் அபாஹு ஃபித் துராப், மண்ணிலே மக்கி போன ஒருவருடைய குழந்தையை அழ வைத்தது யார்? அவங்க அத்தா இறந்துட்டார்,
அவருடைய தந்தை, அந்த குழந்தையின் தந்தை மண்ணில் மக்கி போய்விட்டார், அவர் இறந்து போயிட்டார். அவருடைய குழந்தையை அழ வைத்தது யார்? மலக்குமா வஹுவ ஆலம் பிஹி. அல்லாஹ் தெரியாம கேட்கல, தெரிந்து கொண்டே கேட்கிறார். கால தக்கூலுல் மலாயிகா ரப்பனா லா இல்ம லனா. மலக்குமார்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீதான் தெரிந்தவன். கால, அப்ப அல்லாஹ் சொல்வானாம், ஃபைன்னி உஷ்ஹிதுக்கும் அன்னமன் அருளாஹு ஃபிய்ய ஃபஅர்தீஹி மின் இந்தி யௌமல் கியாமா. உங்களை நான் சாட்சியாக ஆக்குகிறேன், இந்த யத்தீமான பிள்ளைகளை யார் அரவணைக்கிறார்களோ, யார் யத்தீமான பிள்ளைகளை பொருந்திக் கொள்வார்களோ, மறுமை நாளில் நானும் அவர்களை பொருந்திக் கொள்வேன். அப்போ அவங்க என்ன சேட்டை செஞ்சாலும் அடிக்கவே கூடாதா, அழுகுற மாதிரி. எத்தீம் கானாக்கள்லாம் நடத்துறது ரொம்ப சிரமம். எத்தீம் கானா சாதாரணமாகவே நம்ம சொல்வதுண்டு, அத்தா அம்மா இருக்கிற பிள்ளைங்க சேட்டை பண்றதை விட அத்தா அம்மா இல்லாத பிள்ளைங்களுடைய சேட்டை தாங்க முடியாது. அவ்வளோ சேட்டைகள் இருக்கும், அவ்வளோ ஜாஸ்தியான கடுமையான சேட்டைகள் இருக்கும். நம்மளும் ஒரு எத்தீம் கானாவை நம்ம பள்ளியாசல் ஆரம்பிச்சாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 17 பிள்ளைங்களும் இருக்கிறாங்க, போதும் போதும்னு ஆயிடுது சமாளிக்கிறதுக்குள்ள. ஒரு சஹாபி வர்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்தி யத்தீமுன், என்கிட்ட ஒரு எத்தீமான பிள்ளை இருக்கு, ஒரு அனாதை குழந்தை இருக்கிறான். ஃபமிம்ம அத்ரிபு, அவனை எதை வச்சு நான் அடிக்கிறது? சேட்டை பண்றான், சேட்டை மாதிரி அடிச்சுதான், அவனை அடிக்கலன்னு திருந்த மாட்டான், அடிக்கணும். ஃபமிம்ம அத்ரிபு, எதை கொண்டு அவனை அடிப்பது என்று கேட்டப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மிம்மா தத்ரிபு பிஹி வலதக்க, ஓம் பிள்ளையை எதை வச்சு அடிப்பியோ அதை வச்சு அடி. இதுதான் அளவுகோல். ஒரு எத்தீமான பிள்ளைகளை திருத்துவதற்காக, அவங்களுடைய ஒழுக்கத்திற்காக அடிப்பது தவறல்ல. அவன் அழுகுறதுனால நமக்கு எந்த பாவமும் வந்துடாது. ஒழுக்கத்திற்காக அடிக்கப்பட்டதை தவிர கோபத்திற்காக அடிக்கப்பட்டதல்ல. ஆனாலும் அந்த அடியும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பிள்ளையை எவ்வளவு அடிப்போமோ அவ்வளவுதான் அடிக்கணும். நம்ம பிள்ளையை எதை வச்சு அடிப்போமோ அதுதான் அடிக்கணும். நம்ம பிள்ளை சேட்டா பண்ணா மட்டும் அதட்டுறது, கண்ணத்தை பிடிச்சி கிள்றது, என்னடா நீ இப்படி செஞ்சுட்ட அப்படின்றது. அதே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எத்தீமான பிள்ளை சேட்டை செஞ்சுட்டா பெல்ட் எடுத்துறது, இது அநியாயம், இது துல்மு. இப்படி செய்யக்கூடாது. இப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு நமக்கு தருகிறார்கள். எந்த அளவு அந்த குழந்தைகளை உன்னுடைய பிள்ளையை போல நீ பராமரிக்கணும். உன் பிள்ளைக்கு என்ன செய்வியோ அதை அந்த பிள்ளைகளுக்கும் செய்யணும். ஸெய்த் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, முஸ்லிமுடைய 42வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும், அனவ காஃபிருல் யத்தீமில் முஸ்லிம் கஹாத்தைனி ஃபில் ஜன்னா, நானும் முஸ்லிமான அனாதை பிள்ளைகளை ஆதரிக்கக்கூடியவர்களும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விரலையும் இணைத்து வைத்து காட்டினார்கள். இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், யத்தீமில் முஸ்லிம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பது முஸ்லிமான அனாதை பிள்ளைகள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது தவிர சாதாரணமாக அனாதை பிள்ளைகள் என்று சொல்லப்படல. பொதுவாக இந்த காலத்தை நம்மளுடைய மதரசாக்களுக்கு, எத்தீம்கானாக்கள் இது போன்றவைகளுக்கு உதவுவதை சிலர் என்னவோ ஒரு தவறாக நினைத்து கொண்டு வேற எங்கெங்கள் நாமோ காபிர்களுக்காக இருக்கக்கூடிய அனாதை இல்லங்களை தேடி போய் செலவு செய்யக்கூடிய நிலைகளையும் பார்க்கிறோம். அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வாய்ப்பை தருவதாக சொல்லல. நான் அவரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம்னு சொல்லல. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு செலவழிக்கப்படக்கூடிய செலவழிப்பு, அவங்க அதை சாப்பிட்டுட்டு என்ன செய்வான், முருகான் கூப்பிடுவான், சரஸ்வதினு கூப்பிடுவான், அவன் என்ன செய்வானோ அதை செய்வான், அல்லது கிறிஸ்துவேன்னு சொல்லுவான். ஆனா நம்மளுடைய முஸ்லிமா பிள்ளைகளுக்கு அதே கொடுக்கும் போது அவருடைய வாயிலிருந்து என்ன வரும், அல்லாஹ்னு வரும், ரசூலுல்லாஹ்னு வரும், நன்மைகளுக்கு உண்டானதாய்களாக அது மாறும். எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக மற்றவங்களுக்கு உதவக்கூடாது என்பதல்ல, சாதாரணமாக அவர்களுக்கு உதவலாம். ஆனால் இந்த நன்மை கிடைக்க வேண்டுமானால் முஸ்லிமான எத்தீம்களுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அவர்களிடத்தில் கடுமையாக பேசுவதை கூட அல்லாஹ் தடை செய்கிறான். வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா என்று சூரத்துன் நிசாவினுடைய 2வது ஆயத்திலிருந்து கிட்டத்தட்ட 10 ஆயத்துகள் வரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எத்தீம்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், அவங்களுடைய பொருட்களை எப்படி பாதுகாக்கணும், இதனுடைய வசனங்கள் தான் கிட்டத்தட்ட சூரத்துன் நிசா 4வது சூராவினுடைய ஆரம்ப 10 வசனங்கள். முதல் வசனத்தை விட்டுட்டு 2லிருந்து மீதி 9 வசனங்கள் வரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எத்தீம்களை குறித்தே பேசுகிறான். அதிலே ஒரு வார்த்தை சொல்கிறான், வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா, அவர்களிடத்தில் நீங்கள் மென்மையாக பேசுங்கள். பேசுவது கூட அவங்களை அதட்டி பேசாதீர்கள். எத்தீமான பிள்ளைன்னா நமக்கு கொஞ்சம் இலக்காரமா இருக்கும். மற்ற பிள்ளைங்களாம் சேட்டை செஞ்சாலும் கண்டுக்க மாட்டான். அந்த பிள்ளைங்க சேட்டை செஞ்சுட்டாங்கன்னா தாங்க மாட்டாங்க. நமக்கு அவனை திட்டுறது, என்னடா எப்படி இதுதான் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்கன்னா இப்படிதான், எவ்வளவு அநியாயம் பண்றானுங்க பார், எவ்வளவு அக்கிரமம் பண்றான் பார், பள்ளியாசல் எங்கேருந்து அங்க ஓடுறான், அங்கேருந்து இங்கே, அல்லாஹு அக்பர், தாங்க முடியாது. வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா, அவங்கள உங்க புள்ள மாதிரி நினைங்க. உங்க பிள்ளையும் ஓட தானே செய்வான். உங்க பிள்ளை ஓடனா நீங்க எப்படி திட்டுவீங்களோ அப்படி திட்டுங்க, பரவாயில்ல.
அதுக்காக அதையும் மீறி என்ன செய்யாதீங்க, அவங்க அந்த பிள்ளைகளை திட்டாதீங்க. அவங்க மனசு காயப்படும் அளவுக்கு அவங்களை என்ன செய்யாதீங்க, திட்டாதீங்க. காரணம், அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கும் பிள்ளைகள். அவங்க எப்ப தன்னுடைய தந்தையை இழந்து விடுகிறார்களோ அந்த அனாதை குழந்தைகள், அப்போ அல்லாஹ்வுடைய பொறுப்பில் உள்ள குழந்தைகளாக ஆயிரம், நேரடி பொறுப்பில். அதனாலதான் இங்கே அவன் அழுதா அவனை தேர்த்துறதுக்கு அத்தா அம்மா இருப்பாங்க. ஆனா எப்ப அந்த அத்தாவை இழந்து விடுகிறானோ அப்ப அல்லாவே அவனுக்கு ஆறுதல் சொல்ல வருகிறார் என்பது அந்த ஹதீஸிலிருந்து நமக்கு புரிகிறது. இன்னொன்று, சிறுவர்களுடைய பணம், சொத்துக்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மிக எச்சரிக்கைகள் இதுல இருக்குது. பொதுவா சிறுவர்களுடைய சொத்துக்கள் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு 2 குழந்தைங்க இருக்கு, அந்த குழந்தைகளுக்கு அவர் சொத்துக்களும் சேர்த்து வச்சிருக்கிறார், டெபாசிட் பண்ணியிருக்கிறார், ஓரளவு சேர்த்து வச்சிருந்தார். யதார்த்தமா ஹார்ட் அட்டாக்லயோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு இயற்கை மரணத்திலேயோ இறந்து போயிடுறார். இப்ப அந்த குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு ஒன்று அந்த அத்தாவுடைய அத்தா, வாப்பாட வாப்பா, தாத்தா இருந்தா அவர்கிட்ட, அவர் இல்லைன்னு சொன்னா இறந்து போனவருடைய அண்ணன் தம்பி, பெரியத்தா சின்னத்தா, இவங்கள்ட்ட அந்த பொறுப்புகள் வருது. இவங்க தான் அவங்களுடைய சொத்தையும் கையில வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய கஸ்டடியில் வந்துருது அந்த பணம், இவங்க வச்சிருக்கிறாங்க. இப்ப இவங்க இந்த குழந்தைகளுக்காக செலவு செய்வாங்க, இவங்க இந்த குழந்தைகளுக்கு உண்டான எல்லா தேவைகளையும் பார்ப்பாங்க. இப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லுவான் சூரத்து நிசாவுடைய 5வது ஆயத்தில், வலா துத்துஸ் சுஃபஹா அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன் வர்ஸுகுஹும் ஃபீஹா வக்ஸுஹும் வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா. உங்களுடைய பொருட்களை, அல்லாஹ் உங்களுக்காக தந்திருக்கிற பணக்காசுகளை நீங்கள் விவரமறியாதவர்களிடத்தில் ஒப்படைத்து விடாதீர்கள். விவரம் இல்லாத பிள்ளைகள்கிட்ட உங்க பணங்காசுகளை என்ன செஞ்சிடாதீங்க, ஒப்படைச்சிடாதீங்க. அப்படி ஒப்படைச்சா அவங்க வீணாக்கிடுவாங்க. எனக்கு தெரியாது, ஆனா அவனுக்குன்னு தனியா காசு இருக்கு, அவன் என்னமோ செஞ்சுக்கிட்டுங்க. அவனுக்கு இன்னும் பாலிகே ஆகல, அவன் பெரிய பையனே ஆகல, அவன் சின்ன பையன். அவனுக்கு எப்படி செலவழிக்கணும்னு தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. அதனால எல்லாருமே ஒதுங்கிட்டு அந்த பிள்ளைய தனியா விட்டுட்டு, இந்தாப்பா அவன் காசு பணம்லாம் இருக்கு, நீ என்னமோ செஞ்சுக்க சொல்லக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இந்த சுஃபஹா என்கிற வார்த்தையினுடைய தஃசீரில் எழுதுவார்கள், சுஃபஹாக்கள் சொன்னா சிறுவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், அதே போல திவாலாவானவர்கள், கடன் தொல்லை ரொம்ப ஓவராவி கோர்ட்டின் மூலமாக திவாலா என்று அறிவிக்கப்பட்டவர்கள், அதுபோல பெண்கள், இவர்களும் விவரம் அறியாதவர்களாக இருந்தால், விவரம் தெரியாதவர்களாக இருந்தால் அவங்கள்ட்ட நம்முடைய பொருட்களை ஒப்படைப்பது பாதிப்பில் கொண்டு போய் விடும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்றான். அதுக்காக வேண்டி எதையுமே கொடுக்காம விட்டுறாதீங்க. அதான் பின்னாடியே அல்லாஹ் சொல்கிறான், வர்ஸுகுஹும் ஃபீஹா. ஆனாலும் அந்த பணத்திலிருந்து அவங்களுக்கு என்ன ரிஸ்க், என்ன உணவு தேவை அதையும் கொடுங்க. வக்ஸுஹும், அவங்களுக்கு ஆடை எடுத்து கொடுங்க. வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா, அவங்கள்ட்ட நல்ல விதத்தில் பேசுங்க. நீங்க சம்பாதிக்கிறீங்கன்றதுனால நீ என்ன அவங்க அத்தா வீட்டுல இருந்து என்னத்தை கொண்டு வந்த, இதை கேட்கிற அதை கேட்கிற என்றெல்லாம் சொல்லாதீங்க. வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா, உங்க பணம் தான் அவ பணம் நினைங்க. அவ பணத்தை உங்க பணம் நினைக்கிறீங்களா இல்லையா? எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அடகு வைக்கலாமான்னு கேட்கறீங்களா இல்லையா? அப்பெல்லாம் அவ்வளவு கொடுப்பியா, இவ்வளவு கொடுப்பியா, வச்சிடலாமா அப்படின்னு கேட்கறியா இல்லையா? அதுபோல எதையும் நினை, நம்முடைய பணத்தையும் அவளுடைய பணமாக நினை, அவளுக்குண்டான தேவைகளையும் நிறைவேற்று என்று அல்லாஹ் சொல்லுவான். இங்கே எத்தீமான பிள்ளைகளும் சுஃபஹாக்கள், விபரம் அறியாத பிள்ளைகள், சிறுவர்கள். அந்த சிறுவர்களுடைய பணத்தை அவர்களுக்கு ஒப்படைத்து விடாதீர்கள், நீங்களே வைத்துக் கொண்டு தேவையான அளவுக்கு அவர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள். இப்ப செலவு செய்கிற போது பராமரிப்பு செலவு, இப்ப நம்மள்ட்ட தான் அந்த பையன் இருக்கிறான், அந்த குழந்தை இருக்கு, எத்தீமான பிள்ளை, அந்த பிள்ளைக்கு என்று தனி சொத்தும் இருக்கு, தனி பணங்காசுகளும் இருக்கு. இப்ப அந்த பணங்காசுகளை நாம அதை வளர்க்கிறோம், நாம அதை தான் பார்க்கிறோம், சாப்பாடு கொடுக்கிறோம், எல்லாமே நம்ம தான் பண்றோம். இப்ப இந்த செலவுகள் எல்லாத்துக்கும் அந்த குழந்தையினுடைய பணத்திலிருந்து எடுத்துக்கலாமா, இல்ல நாம நம்ம கை காசை போட்டு தான் அந்த பிள்ளைக்காக செலவழிக்கணுமா, எத்தீமுக்காக செலவழிக்கணுமா? தொடரிலேயே அல்லாஹ் சொல்வார், ஒமன் கான கனியன் ஃபல்யஸ்தாஃபிஃப். யார் இந்த பொறுப்பு எடுத்திருக்கிறாரோ, ஒரு எத்தீமை வளர்க்கக்கூடிய பொறுப்பை யார் எடுத்திருக்கிறாரோ அவர் வசதியானவராக இருந்தால் அவர் பேணுதலாக நடந்து கொள்ளட்டும். அவர் அல்ஹம்துலில்லாஹ், அவருக்கு அல்லாஹ் நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா தயவு செய்து அந்த பிள்ளையினுடைய காசை தொட வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை. இவருக்கு அல்லாஹ் கொடுக்கறத வச்சே என்ன செய்ய முடியும், தான் பிள்ளைக்கு செலவழிக்கிற மாதிரி தன்னுடைய அண்ணன் பிள்ளைக்கோ தன்னுடைய தம்பி பிள்ளைக்கோ அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய முடியும், இவரால் செலவழிக்க முடியும். ஒமன் கான கனியன் ஃபல்யஸ்தாஃபிஃப், அவர் வசதி வாய்ப்புள்ளவராக இருந்தால் அவர் பேணுதலாக நடந்து கொள்ளட்டும். ஒமன் கான ஃபகீரன் ஃபல்யஅகுல் பில் மஅரூஃப், வளர்க்கக்கூடிய இவர் ஏழையாக இருந்தார், பிள்ளைக்கு பணம் சொத்தெல்லாம் இருக்கு அந்த எத்தீமான பிள்ளைக்கு, நான் இவருக்கு இல்ல. சில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அண்ணன் ரொம்ப கொடிகட்டி பிறப்பார், தம்பி ஒண்ணுமில்லாதவரா இருப்பார், தம்பி கொடிகட்டி பிறப்பார், அண்ணன் ஒண்ணுமே இல்லாதவா இருக்கும். யார் கொடிகட்டி பிறந்தாலும் அவர் போய் சேர்ந்துட்டார்,
இப்போ ஒண்ணுமில்லாதவர்கிட்ட தான் அந்த குழந்தையை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு வருது. வரும்போது அந்த குழந்தைகளுடைய பணமும் சொத்துக்களும் யாருடைய கஸ்டடியில் வருது? இந்த ஒண்ணுமில்லாதவருடைய கஸ்டடிக்கு வரும். இப்ப இவரே தான் குடும்பத்தை ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறார். தான் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுறது இவருக்கு ரொம்ப சிரமம். இதுல இந்த பிள்ளைக்கும் சேர்த்து சாப்பாடு போடு அப்படின்னு சொன்னா இது மிகப்பெரிய பாரம் ஆயிடும். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், வமன் கான ஃபகீரன் ஃபல்யகுல் பில் மஅரூஃப். அவர் ஏழையாக இருந்தால், அந்த வளர்க்கக்கூடிய பொறுப்பாளி ஏழையாக இருந்தால் நல்ல முறையில் அதிலிருந்து சாப்பிட்டுக் கொள்ளட்டும், அநியாயமாக சாப்பிட வேண்டாம். அதுக்காக நான் தான் வளர்க்குறேங்கிறதுனால ஒட்டுமொத்த சொத்தையும் புள்ளைட்டு தான் பேர்ல எழுதி வாங்கிக்க வேண்டாம், அந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நடந்து கொள்ளட்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, உன்சிலத் ஹாதிஹில் ஆயா ஃபி வாலில் யதீம். இந்த ஆயத் யதீம்களை வளர்க்கக்கூடிய பொறுப்புதாரிகள் விஷயத்தில் இறங்கியது. ஃபல்யாக்குல் பில் மஅரூஃப்னா என்ன அர்த்தம்? பிகத்ரி கியாமிஹி அலைஹி. அந்த பிள்ளைக்காக எவ்வளவு செலவு செய்கிறாரோ அதை, அதுக்கு மீறி எடுக்கக்கூடாது. அந்த பிள்ளைக்காக எவ்வளவு செலவு செய்கிறாரோ அதுக்குண்டான பணத்தை அவர் எடுத்துக்கொள்வது கூடும். ஃபுகஹாக்கள் சொல்றாங்க இரண்டு. ஒன்று, எவ்வளவு பணம் எடுக்கணும், இப்போ பராமரிப்பு செலவுக்காக எவ்வளவு பணம் எடுக்கணும் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு பையனுக்கு, அவனுக்கு என்ன வயசு? 5 வயசு தான் இருக்கு, இறந்து போயிட்டாரு. 5 வயசு புள்ள ஒரு மாசத்துக்கு எவ்வளவுங்க சாப்பிடும்? இவர் வாட்டில் இஷ்டத்துக்கு 1000 கணக்கில் 10,000 கணக்கில் என்ன செய்யக்கூடாது, அமௌண்ட் எடுக்கக்கூடாது. அந்த பிள்ளைக்கு, அதாவது இது மாதிரியான குழந்தை, நம்மிடத்தில் எந்த யத்தீம் இருக்கிறதோ அந்த குழந்தைக்கு என்ன வயசோ அந்த வயசு ஒத்த பிள்ளைகளுக்கு ஒரு மாசத்துக்கு என்ன செலவாகும் இது. இன்னொன்னு, அந்த பிள்ளைக்கு எவ்வளவு செலவாகுதோ ஆகட்டும், நமக்கு என்ன தேவை இருக்கு, நாம செலவு பண்றோம், நம்ம செலவு பண்றதுல நமக்கு என்ன பற்றாக்குறை ஏற்படுது, நமக்கு எவ்வளவு தேவைப்படுது. உதாரணத்துக்கு ஒரு பிள்ளையினுடைய மாச செலவு 10,000 ரூபாய் ஆகுது அப்படின்னு சொன்னா, இவருக்கு தேவை ஒரு 5,000 ரூபாய் இருந்தாலே அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் என்று இருந்தால், இந்த 2 அமௌண்ட்ல எது குறைந்த அமௌண்ட்டோ அதை எடுப்பதுதான் ஃபல்யாக்குல் பில் மஅரூஃப், நல்ல விதத்தில் சாப்பிடுறது என்பதற்குண்டான அடையாளம். பராமரிப்பு செலவு 10,000 ரூபாய் ஆகும், இவருக்கு தேவை 5,000 ரூபான்னு சொன்னா 5,000 ரூபாய் மட்டும்தான் எடுக்கணும். இவருக்கு தேவை 10,000 ரூபாய், இவர் பெரிய வாடகை வீட்டுல இருக்கிறார், வீட்டுக்கே 15,000 ரூபாய் கொடுக்கிறார் வாடகையாக, பெரிய வீட்டுல இருக்கிறார். அந்த பிள்ளையில தான் இந்த பிள்ளையும் அந்த வீட்டுல தான் இருக்குது. இப்ப இவருக்கு தேவை 10,000 ரூபாய் இருக்கு, ஆனா அது மாதிரியான பிள்ளைகளுக்கு ஆகக்கூடிய செலவு 8,000 ரூபாய் தான் அப்படின்னு சொன்னா 8,000 ரூபாய் தான் எடுக்கணும், 10,000 ரூபாய் எடுக்க கூடாது. இதுதான் ஃபல்யாக்குல் பில் மஅரூஃப், நல்ல முறையில் சாப்பிடுங்க, அநியாயமா சாப்பிடாதீங்க என்கிற அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அர்த்தம் என்று சொல்வார்கள். ஒரு மனிதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார், அலைசலி மாலுன், யா ரசூலல்லாஹ் என்கிட்ட எந்த பணமும் இல்லை, வலி யத்தீமுன், ஆனா என்கிட்ட ஒரு யத்தீமான குழந்தை இருக்கு, இப்ப என்கிட்ட காசு இல்ல, அந்த பிள்ளைகிட்ட காசு இருக்கு, இப்ப அந்த புள்ள பணத்திலிருந்து நானும் சாப்பிடலாமா? அந்த பிள்ளைக்கு கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த புள்ள பணத்திலிருந்து தான் பராமரிப்பு செலவு எடுத்து நான் சாப்பிடலாமா என்று கேட்டப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குல் மின் மாலி யத்தீமிக்க கைரி முஸர்ரிஃபின் வலா முபத்திரின். வீண் விரயம் செய்யாமல், தேவையில்லாத செலவுகள் செய்யாமல், நல்ல முறையில் அந்த யத்தீமுடைய பணத்திலிருந்து நீ சாப்பிடலாம், உனக்கு அனுமதி இருக்கிறது, சாப்பிட்டுக்க, உனக்கு தேவையான பராமரிப்பு செலவை நீ எடுத்துக்க, ஆனா அது இஸ்ராஃபான செலவாக, வீண் விரயமாக இருக்கக்கூடாது. அந்த பையனுக்கு அனாதை பிள்ளை, அந்த அனாதை பிள்ளைக்கு பர்த்டே வந்துருச்சு, இப்ப இந்த அனாதை பிள்ளைக்கு பர்த்டே கூட எல்லாரும் கொண்டாடுறாங்க, சே ஏழை பிள்ளை, வாப்பா இல்லாத பிள்ளை, இவனுக்கு செய்யலைன்னா அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும், எவ்வளோ கவலைப்படும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டு பெரிய விருந்து போட்டு பிரியாணி போட்டு எல்லாம் பண்ணோம். கடைசியில் ஒட்டுமொத்த செலவையும் யார் கணக்கில் எழுதியாச்சு. அந்த இப்படி செய்யக்கூடாது, இது முஸர்ரிஃப். தேவையில்லாத செலவுகள் செஞ்சு அதை யார் தலையில கட்டக்கூடாது, எத்தீமான பிள்ளைகளுடைய. அப்படி ஆசை இருந்தா நீங்களே செஞ்சுட்டு போங்களே தவிர பிள்ளைகளுடைய இதுல இருந்து காசுல இருந்து என்ன செய்யக்கூடாது, 5 பைசா எடுக்கக்கூடாது என்பது அதனுடைய பொருள். அதே மாதிரி இந்த பராமரிப்பு செலவை இவர் எடுக்கிறார, எடுக்கக்கூடிய இந்த பராமரிப்பு செலவை இவருக்கு உகந்ததா ஹலாலா அல்லது திரும்ப கடனா எடுக்கிற மாதிரி திரும்ப கொடுக்கணுமா, இவருக்கு வசதி வந்த பின்னாடி திரும்ப அந்த பையனுக்கு அவ்வளவு காசையும் கொடுத்துடணுமா அப்படின்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, இன்னி உன்சில்து நஃப்ஸி மின் ஹாதல் மால், ஹலீஃபாவாக ஆக்கப்பட்ட போது பைத்துல் மாலுக்கு நான் தலைவரா இருக்கேன். இப்ப இந்த பைத்துல் மால்ல இருந்து மன்சிலத்தன் வைலல் இலல் யத்தீமி, இந்த ஸ்டேஜை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஹலீஃபா அப்படிங்கிற ஸ்டேஜ் எந்த இடத்துல இருக்குன்னா யத்தீமான பிள்ளைகளுடைய ஸ்டேஜில் இருக்கு.
எனக்கு எந்த காசும் பைத்துல் மால்ல இருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா 5 பைசா அங்கேருந்து நான் தொடவே மாட்டேன். நான் எனக்குள்ள காசை வச்சே போதுமாக்குவேன், அதிலே சாப்பிட்டுக்குவேன். எனக்கு அங்க தேவை ஏற்பட்டால் பத்தல, எனக்கு இருக்கிற பணம் எல்லாம் வசதி எல்லாம் பத்தல, பைத்துல் மால்ல நான் கலீஃபான பைத்துல் மால்ல இருந்து எடுக்கலாம், அனுமதி இருக்கு. அப்படி ஒருவேளை தேவை ஏற்பட்டா மட்டும் அப்ப கூட என்ன செய்வேன்னா எடுக்க மாட்டேன். இஸ்தகரல்து கடனாக எடுத்துக்கொள்வேன். ஃபைதா ஐஸர்து எப்ப எனக்கு நான் வசதியாக ஆகிறேனோ ஃபகலைத்து அந்த கடனை அடைத்து விடுவேன். எடுக்கிற உரிமை இருக்கு, எடுக்கலாம். ஆனாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, எடுக்கலான்னு அனுமதி இருந்தாலும் வேணவே வேணாப்பா, எனக்கு அந்த காசு பைத்துல் மால்ல இருந்து எடுத்து அப்புறம் அதுக்கு அல்லாஹ் கேள்வி அந்த வம்பே வேணாம் எனக்கு. நான் தேவைப்பட்ட ஒருவேளை எடுத்துக்கிறேன், ஆனா கடனாக எடுத்துக்கொள்கிறேன், திரும்ப அந்த கடனை என்ன செஞ்சிடறேன், செலுத்திடுறேன். அதே மாதிரிதான் இந்த எத்தீமான பிள்ளைகளை வளர்க்கிற பராமரிப்பு செலவாக எடுப்பவர்களும் திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் இந்த பராமரிப்பு செலவை கொடுக்க முடியும் என்கிறது. ஏன்னா ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்ற வைன்கான கனியன் ஃபல்யஸ்தஃபிஃப், நீங்க வசதி உள்ளவராக இருந்தால் நீங்க அவங்க காசுல இருந்து எடுக்க வேணாம், நீங்களே செலவழிங்கன்னு சொல்றாங்கல்ல. அதே மாதிரி நம்ம வசதி வந்துட்டா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கிறது தான் நல்லது. அடுத்து நம்மளுடைய வியாபாரத்திற்காக கடனுக்காக இப்ப அந்த பையன்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கு, அதோட கிருபையில அவங்க அத்தான் நல்லா சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. இப்ப நாம கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறோம், நம்மளுடைய வியாபாரத்துக்கு அந்த பணம் தேவைப்படுது, நமக்கு தேவைப்படுது, நாம ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம், அதுக்கு தேவைப்படுது. இப்ப என்ன செய்யறது, அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து நம்மளுடைய வியாபாரத்துல போட்டு அது நம்முடைய தேவைகளுக்கு போட்டு இது கிட்டத்தட்ட அது எல்லாம் குட்டி கிட்டி போட்டு அது வளர்ந்து அது பெருசாகி அதிலிருந்து அந்த காசுல இருந்து நம்ம வியாபாரம் செஞ்சு அதனுடைய லாபங்கள் பெருத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. 5000 ரூபாய் முதலீடு, 5 லட்சம் ரூபாய் முதலீடு குழந்தையினுடைய காசுல இருந்து எடுத்து போட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சார். இன்னைக்கு அந்த வியாபாரத்தின் முதலீட்டினுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 20 லட்சம் ரூபாய். இப்ப வேற என்ன செய்யறது, 5 லட்சம் ரூபாய் தான் நான் அவன்கிட்ட எடுத்தேன், இந்த 5 லட்சம் ரூபாய் அப்படி, இது 15 லட்சம் ரூபாய் இவருக்கு, இது அநியாயம். அந்த பிள்ளையினுடைய பணத்திலிருந்து எடுத்து வியாபாரத்தில் போடுகிற பட்சத்தில் அதிலிருந்து என்னென்ன லாபங்கள் வருகிறதோ அதுவும் அந்த பிள்ளையை சார்ந்ததுதானே தவிர நம்மை சார்ந்ததல்ல. அதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், நீங்க அவர்களுடைய பணத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அதுக்கு அழகு. நல்ல முறையில் என்ன அர்த்தம், அந்த பணத்தை எந்த அளவுக்கு பெருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெருக்குங்க. ஹலாலான வழியில, ஹராமான வழியில அல்ல. ஹலாலான வழிகள்ல அந்த பணத்தை அப்படியே அவர் தந்தாரு அப்படியே வச்சுக்குவோம், இவனுக்கு எப்ப 15 வயசு ஆகுதோ அப்ப அப்படியே எடுத்து கொடுப்போம். இதெல்லாம் அழகு, இதெல்லாம் நல்ல முறையில் நடந்துகிறது. நல்ல முறையில் நடந்து கொள்வதுனா அந்த பிள்ளையினுடைய அந்த பணத்தை 15 வயசு வரைக்கும் எந்த அளவுக்கு வளர்க்க முடியுமோ, எந்த அளவுக்கு அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதிகப்படுத்தி அதையும் சேர்த்து அந்த பிள்ளைகிட்ட கொடுக்கிறது. இதுதான் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்குண்டான ஒரு அடையாளம். ஆனா நம்மளுடைய வியாபாரத்துக்காக நம்ம தேவைக்கா எல்லாத்தையும் அதுல இருந்து எடுத்து 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 சுரண்டி 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 கடைசியில் ஒண்ணும் இல்லாம லாஸ்ட்ல இருக்கிறதா வச்சுக்க, நான் உனக்கு எத்தனை லட்சம் ரூபாய் தரணும், கடனா இருக்கட்டும், 15 வயசு ஆகும் போது திரும்ப ஒப்படைக்கும் போது கடனா, இது தவறு. அல்லாஹ் சொல்கிறான் எந்த அளவுக்குன்னா, வலா தக்ரபு மாலல் யதீம் இல்லா பில்லதி ஹிய அஹ்சன் ஹத்தா யப்லுக அஷ்தா. 17வது சூராவினுடைய 34வது ஆயத்தை அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் வயதுக்கு வந்து விட்டால், வயதை அடைந்து விட்டால் அவங்ககிட்ட அந்த பணத்தை ஒப்படைக்கணும். அது வரைக்கும் நீங்க அந்த பணத்தின் பக்கம் நல்ல முறையிலே தவிர நெருங்கவும் வேண்டாம். நல்ல முறையிலன்னா அந்த பணத்துக்கு எடுக்க வேண்டாம் கூட அல்லாஹ் சொல்லல, நெருங்க வேண்டாம் என்று சொல்கிறான். இது எவ்வளவு முக்கியமானதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். விபச்சாரம் செய்யாதீர்கள் அல்லாஹ் சொல்றது இல்ல, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். எதெல்லாம் விபச்சாரத்தில் கொண்டு போய் விட்டுடுமோ அதுவும் ஹராம். அதனால அந்த இடங்கள்ல தான் வலா தக்ரபு, பக்கத்துல கூட போவாதீங்கன்னு. அதே வார்த்தையை அல்லாஹ் இங்க சொல்கிறான், வலா தக்ரபு மாலல் யதீம், யதீமுடைய பணத்துல பக்கத்துல கூட போவாதீங்க. எப்ப நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருந்தா போங்க, நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இல்லாம யதீமுடைய பணத்துல என்ன செஞ்சிடாதீங்க, கை வைத்து விடாதீர்கள். குர்ஆன் சூரத்துல் பக்கராவுடைய 220வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், வயஸ்அலூனக அனில் யதாமா, நபியே உங்களிடத்தில் அவர்கள் யதீமான குழந்தைகளை பற்றி கேட்கிறார்கள், குல் இஸ்லாஹுல் லஹும் கைர், அவங்களுக்கு நீங்க என்னென்ன நல்லது நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சரிதான். என்னென்ன நல்லது நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை எடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கையில கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அது சரிதான். ஒயின் துஹாலிதுஹும், அவங்களுடைய பணத்தை எடுத்து உங்களுடைய பணத்தோடு கலந்து கொண்டால், நீங்க வியாபாரம் பண்றீங்க, அவங்க சும்மா தான் இருக்கு அந்த பணம், அந்த பணத்தை எடுத்து உங்களுடைய வியாபாரத்தோட சேர்த்து போட்டுட்டீங்க, அப்படி போட்டா ஃபைஹ்வானுக்கும், அப்ப அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். அண்ணன் தம்பி பார்ட்னர்ஷிப் எப்படி இருப்பீங்க,
ஒரு அண்ணனும் தம்பியும் 2 பேரும் சேர்ந்து ஒரு கடையை வச்சா எப்படி இருப்பீங்க? சரிபாதியா உனக்கு கொஞ்சம் எனக்கு அப்படி எடுப்பீங்களா இல்லையா? அது மாதிரி இந்த எத்தீமுடைய விஷயத்தையும் நடந்துக்குங்க. காசை எடுத்துட்டு அந்த காசை மட்டும் அப்படியே திருப்பி கொடுக்காதீங்க, அதனுடைய லாபத்தையும் சேர்த்து கொடுங்க. வல்லாஹு யஅலமுல் முஃப்ஸித மினல் முஸ்லிஹ். அல்லாஹ்வுக்கு தெரியும் யார் நல்ல எண்ணத்தோடு எடுக்கிறாங்க, யார் கெட்ட எண்ணத்தோடு எடுக்கிறாங்க என்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். வலவ் ஷா அல்லாஹு லஅனத்தக்கும். ஒரு எச்சரிக்கையும் அல்லாஹ் செய்றான். நீங்க இப்ப நினைச்சிட்டு இருக்கலாம் என்கிட்ட தான் பணம் இருக்கு, என்கிட்ட தான் இவ்வளவு இருக்கு, அவன்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சிட்டு, அல்லாஹ் நினைத்தால் உங்களை ஒன்றுமில்லாதவராக மாற்றி விடுவான். நீங்க இந்த பணத்துல கைய வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு முசீபத் ஆரம்பிச்சிருது என்பது பொருள். எனவே எத்தீம்களுடைய பிள்ளைகளுடைய பொருள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே எச்சரிக்கை செய்கிறார். அதே மாதிரி அந்த நல்ல பணத்தை, ஹலாலான பணத்தை நீங்க செய்கிற ஹராமான வியாபாரங்களில் கலந்து அதையும் சேர்த்து ஹராமாக ஆக்கிவிடாதீர்கள். வலா ததபத்தலுல் ஹபீஸ பித்தய்யிப். இந்த கெட்டவைகளை இந்த நல்லவையோடு கலந்து விடாதீர்கள். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பணங்கள், ஹராமான பணங்கள், ஹராமான வியாபாரங்கள், அதோட இந்த எத்தீமான பிள்ளைகளுடைய பணங்களை கலந்து விடாதீர்கள். வலா தாக்குலு அம்வாலஹும் இலா அம்வாலிக்கும். உங்களோடு சேர்ந்து அவர்களுடைய பொருளையும் நீங்கள் சாப்பிடாதீர்கள். இன்னஹு கான ஹூபன் கபீரா. அப்படி சாப்பிடுவது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அங்கே சொல்லுவார். இன்னொன்று சூரத்து நிசாவுடைய 10வது ஆயத்தில் இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா ஸுல்மன் இன்னமா யாக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா வ சயஸ்லவுன ஸஈரா. அநியாயமாக ஒரு அனாதை பிள்ளையினுடைய உணவை பருக்கையில் ஒருவன் கை வைப்பானேயானால் அவன் தன்னுடைய வயிற்றில் நெருப்பை கொட்டுகிறான், நெருப்பை சாப்பிடுகிறான். அல்லாஹ் சொல்கிற வார்த்தை அப்படியே. இன்னல்லதி யாக்குலூன அம்வாலல் யதாமா ஸுல்மன். யார் எத்தீம்களுடைய பொருட்களை அநியாயமாக சாப்பிடுகிறானோ, இன்னமா யாக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, அவர்களுடைய வயிற்றிலே அவர்கள் நெருப்பை சாப்பிடுகிறார்கள். வஸயஸ்லவுன ஸஈரா. மறுமையில் அவர்கள் நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். எனவே எத்தீம்களுடைய பணம் ரொம்ப பாதுகாப்பான ஒரு பணம். அதுல எந்த விதத்திலேயும் கை வைக்க முனையக்கூடாது. நம் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு எத்தீமான பிள்ளையினுடைய நிலம் இருக்கு, அது எத்தீமான ஒரு குழந்தையினுடைய நிலம் தான். அதை பராமரிக்கிறதுக்கோ செய்யறதுக்கோ யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால டக்குன்னு ஒரு 4 அடி இந்த பக்கம் தலையிடக்கூடாது. இதெல்லாம் நடக்குது. இப்போ எல்லாமே பிரச்சனைகள் அங்கதானே ஆரம்பிக்குது. ஒரு 4 அடி அப்படி, அந்த 4 அடியில என்னதான் வந்துடும்? அல்லாஹ் அக்பர். அவரை தூக்கி போட்டு புதைக்க கூட முடியாது. அவர் இறந்து போனா இந்த 4 அடி தூக்கி போட்டு புதைக்க கூட முடியாது. அவ்வளவு சின்ன இடங்கள், அவ்வளவு சிறிய சிறிய இடங்கள்லாம் சர்வசாதாரணமாக தன்னின் பக்கம் என்ன செஞ்சுக்கிறது, இணைச்சிக்கிறது. அது எத்தீமான விஷயங்கள் பொறுத்தவரை ரொம்ப பேணுதலாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ வபத்தலுல் யதாமா ஹத்தா இதா பலகுன் நிக்காஹ். நிக்காஹ்னுடைய வயதை அவர்கள் அடைந்து விட்டால், பெரியவங்களாயிட்டாங்க, நிக்காஹ்னுடைய வயசு அடைஞ்சிட்டாங்க. ஃபைன் ஆனஸ்தும் மின்ஹும் ருஷ்தன். நீங்க பாக்குறீங்க அவங்க ஓரளவு நல்ல ஸ்டடி மைண்டுக்கு வந்துட்டாங்க, நல்ல அவங்களால சொந்தமாக யோசிக்கிற அளவுக்கு உண்டான நிலைமை அந்த குழந்தைகளுக்கு வந்துருச்சு, பெரியவங்க ஆயிட்டாங்கன்னு சொன்னா ஃபதுஃபஉ இலைஹிம் அம்வாலஹும். அவங்களுடைய பொருளை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க. அதுக்கு மேலே நீங்க இப்ப அந்த பையன் நல்ல பெரிய பையன் ஆயிட்டாரு, இப்ப அவரா சொந்தமாக நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்லா படிச்சுட்டாரு, இப்ப அவர் சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாரு. இப்ப தன் பெரியத்தாட்ட போய் கேட்கிறாரு, பெரியதா எங்க அத்தா அந்த காசெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்களே, கொடுத்தீங்கன்னா நான் ஒரு கடை ஆரம்பிச்சுக்கிறேன். சும்மா கடை அதெல்லாம் வேணாம், என் கடையில நீ இரு, நீலாம் தனியாலாம் கடை ஆரம்பிக்க கூடாது, நீ தனியாலாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு அவனை என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படுத்தக்கூடாது. ஏன்னா எப்ப அவன் பாலிக ஆயிட்டாரோ அப்ப அவனுடைய பொருளை அவரே சொந்தமாக நிர்வகிப்பதற்கு தகுதி வாய்ந்தவராக மாறிடுறார். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, மறுக்காதீங்க. ஆனா நல்லது இருக்கும் பட்சத்தில், அவனுக்கு வியாபாரமே தெரியாது, கொண்டு போனா வீணாக்கிடுவான் அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு நசீகத்து செய்யலாம். வேணா உனக்கு தெரியாது, வேணா நீ என் கூட இரு, ஒரு 4 வருஷம் இரு, தொழில் கத்துக்க, அதுக்கப்புறம் நான் தனியா கடை வச்சு தரேன், அதுக்கப்புறம் போ, இப்ப ஆரம்பத்திலே போய் இருக்கிற காசையும் வீணாக்கிடாத அப்படின்னு ஆலோசனைகள் சொல்லலாம். ஆனா பிரச்சனைன்னு வந்தா கொடுத்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. அவங்களுடைய பொருட்களை அவங்களுக்கு கொடுத்துருங்க. வலா தாக்குலுஹா இஸ்ராஃப வ பிதாரன் யக்பரு. இதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். இப்ப அவனுக்கு என்ன வயசு, 13 ஆகி போச்சு. 13 ஆயிடுச்சா, இன்னும் 2 வருஷத்துல எல்லா காசையும் திரும்ப கொடுக்க வேண்டியது இருக்கு. 2 வருஷத்துல எல்லா காசையும் திரும்ப கொடுக்கணும். எவ்வளவு காலி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காலி பண்ணிக்குவோம் அப்படின்னு வீண் விரயம் செய்து அநியாயமாக
எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காலி பண்ணவும் நீங்கள் முயலாதீர்கள். வலா தாக்குலுப்பா எப்படி எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காங்க நம்மளால. வலா தாக்குலுஹா இஸ்ராஃப பிதாரன் யக்பரு, அவர்கள் பெரியவர்களாகி விடுவார்கள் என்பதை பயந்து ஆரம்பத்திலேயே கடகடன்னு செஞ்ச சாப்பிட அவர்களுடைய பொருளை அபகரித்துக் கொள்ள நினைக்காதீர்கள். அப்படி ஃபைதா தஃபஅத்தும் இலைஹிம் அம்வாலஹும், அவங்களுடைய பொருட்களை அவங்களிடத்தில் நீங்கள் ஒப்படைக்கிற போது ஃபஷ்ஹிது அலைஹிம், அதற்காக நீங்கள் சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இது ரொம்ப அவசியமான ஒண்ணு. என்னதான் நம்ம தம்பி பிள்ளையா இருந்தாலும் சரி, என்னதான் அண்ணன் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பணம்னு வந்துட்டா அண்ணன் தம்பிட்ட கூட பிரச்சனைகள் வந்துடும். அப்ப அண்ணன் பிள்ளைகிட்ட பிரச்சனை வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எனவே அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்ன? ஃபஷ்ஹிது அலைஹிம், நீங்க பொருளை ஒப்படைக்க போறீங்க, யாரையாவது 2 பேரை உட்கார வச்சு, குடும்பத்தில் உள்ள சரியானவர்கள் 2 பேரை உட்கார வச்சு, இந்தப்பா உங்க வாப்பா என்கிட்ட கொடுத்தது இவ்வளவு பணம், அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் இங்க இருக்கு, இப்ப நான் அவ்வளத்தையும் உங்ககிட்ட அப்படியே ஒப்படைக்கிறேன், நீங்க 2 பேர் சாட்சி ஒரு இதுல எழுதி கையெழுத்து போட்டு வாங்கி வச்சுக்கீங்க. இது அவன் மேல நம்பிக்கை இல்லாததுக்காக செய்யறதல்ல, நாளைக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக செய்யறது. இதை சொல்லிட்டு அல்லாஹ் இப்படியும் சொல்கிறான், வகஃபா பில்லாஹி ஹசீபா, அல்லாஹ் கணக்கு பார்ப்பதில் போதுமானவன். அல்லாஹ் எதையுமே கணக்கு பார்த்து தான் செய்வான். சும்மா ஆத்துல போட்டாலும் அளந்துதான் போடுவான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அல்லாஹ் எங்க போட்டாலும் என்னதான் செய்வான்? அளந்துதான் போதும், கணக்கு பார்த்து தான் செய்வான். அதனால இந்த விஷயத்திலேயும் நீங்கள் கணக்கு வைங்க. இவ்வளவு எடுத்திருக்கிற, உங்க அத்தா இவ்வளவு கொடுத்திருந்தாரு, நான் உன்னை இத்தனை வருஷம் வளர்த்திருக்கிறேன், இதுக்கு மாசத்துக்கு இவ்வளவு மேனிக்கு போட்டா பராமரிப்பு செலவு மட்டும் இவ்வளவு ஆயிடுச்சு, இந்த பணத்தை நான் எடுத்துட்டேன் பராமரிப்பு செலவுக்காக. அல்லது உன்னுடைய நீ படிக்க வச்ச உடனே என்கிட்ட காசு கிடையாது, உன் காசுல இருந்தா உன்னை படிக்க வச்சேன், அதுக்கு இவ்வளவு செலவாயிருக்கு, ஹாஸ்டல் ஃபீஸ் இவ்வளோ, படிப்பு செலவு இவ்வளோ, எல்லா கணக்கையும் ஒப்படைச்சு இந்த மீதி இருக்கிற காசு இவ்வளோ என்று ஒப்படைங்க. அப்படி ஒப்படைக்கும் போது அதற்காக நீங்கள் சாட்சிகளையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கணக்கு பார்க்கக்கூடியவன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். எனவே யத்தீம்கள் என்பவர்கள் மிக மதிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய குழந்தைகளைப் போல அரவணைக்கப்படக்கூடியவர்கள். அவர்களை எந்த விதத்திலேயும் அவர்களுடைய பொருளையோ அல்லது அவர்களையோ திட்டுவது ஏசுவது என்பதிலேயும் நாம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய பொருட்கள் விஷயத்திலேயும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற எச்சரிக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யத்தீம்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கும், அதன் காரணமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இணைந்திருக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.